வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக முருகன் என்ற இந்த தொடர் உரையில் நாம் முருகனை பற்றிய தொல்பழங்காலத்தில் இருந்த அந்த வழிபாட்டு குறிப்புகள் என்னவெல்லாம் நமக்கு தொல்லியல் சான்றுகளாக கிடைக்கின்றன. அதாவது முருகனை பற்றி நாம் முருக வழிபாட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது பொதுவாக நாம் கூறுவது முருக வழிபாடு தமிழ் மொழியோடு, தமிழர்களோடு, தமிழ் நிலத்தோடு இணைந்தது என்பது மட்டுமே முன்னிறுத்தப்பட்டு வலியுறுத்தப்படும். அதனையும் தாண்டி இந்த முருகனுடைய வழிபாடு என்பது தொல்பழங்காலத்தில் இருந்த தொல்பழங்கால மக்களினுடைய அந்த வழிபாட்டு அச்சத்தினால் தோன்றிய வழிபாட்டு நெறிமுறையிலிருந்து தோன்றிய ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் சூர் அணங்கு என்பதை பற்றி நாம் கடந்த உரையில் லேசாக தொட்டு சென்றோம். சூர் அணங்கு என்ற இரண்டு சொற்கள் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் பதிவாகியுள்ளன. இதில் இந்த சூர் என்ற சொல் ஏறக்குறைய 41 இடங்களில் பதிவாகி இருக்கிறது. சூர் என்பதற்கு வருத்துகின்ற அல்லது அச்சத்தை தருகின்ற, இடர்பாடுகளை தருகின்ற, நம்மை பின்தொடர்கின்ற இது போன்ற பொருள்களை நாம் பார்க்க முடிகிறது. சூர் என்பது பொதுவாக அச்சத்தை தருகின்ற ஒரு உணர்வு அல்லது அது ஏதோ ஒரு உருவம் என்பதாக அந்த தொல்குடி மக்கள் அதனை கற்பனை செய்திருக்கின்றன. அந்த சூரினை காலத்தினுடைய தொடர்ச்சியின் காரணமாக சூர் என்பதற்கு அவர்கள் சில வடிவமைப்புகளை கலை வடிவங்களாகவும் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதில்தான் இந்த சூரர்கள் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் யாரிடம் சண்டையிட்டாரோ அந்த மக்கள் எல்லாம் சூரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதை பற்றி நாம் பின்பு விரிவாக பார்ப்போம். இப்பொழுது இந்த சூர் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் பயின்று வந்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், முருகனுடைய நெடுவேல் இந்த சூரினை தடித்ததாக, அதாவது அதனை வென்றதாக, அதனோடு போரிட்டு ஜெயித்ததாக சில அகநானூற்று பாடலில் சில வரிகள் குறிப்பிடுகின்றன. பொதுவாக திருமுருகாற்றுப்படை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடலில் செவ்வேல் என்ற முருகனை பற்றிய பாடக்கூடிய எல்லா பாடல்களிலும் குறிப்பாக இந்த சூர் என்பது குறிப்பிடப்படுகிறது. சூர் என்பதற்கு நம்முடைய அகராதிகள், சங்க இலக்கிய சொல்லடைவுகள் இம்மாதிரியான பொருள்களை தந்தாலும் சூர் என்பது சூரற மகளிர் என்பதாக நமக்கு மகளிரோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு அணங்குத்தன்மையுடைய, ஒரு பேய்த்தன்மையுடைய சில அமைப்புகளை பற்றி அது கூறுகின்றது. இந்த சூரற மகளிர் என்பவர் அவர்கள் மலையிலும் சுனைகளிலும் அந்த சூரற மகளிர் இருப்பர் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை வடிவேல், சுடர் இலை நெடுவேல் என்று சங்க இலக்கிய பாடல் குறிப்பிடுகிறது, அகப்பாடல். ஆக இந்த சூர் என்பது ஒரு மக்களுக்கான அச்சத்தை தருவதனால் அதற்கு எதிராக நின்ற இந்த நெடுவேல், முருகனுடைய கைவேலானது போற்றப்படுவதாக அந்த அகப்பாடல் குறிப்பிடுகிறது. சூர் உரை குன்றின் என்று ஒரு முக்கியமான வரி இது. சூர் எங்கெல்லாம் உறைந்திருக்கும் என்பது அந்த குறிப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குன்று என்பது மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். இந்த குன்றில் இந்த சூர் உறையும். ஆக முதலில் சூரற மகளிர் நீர் சார்ந்த இடங்களில் அவர்கள் சுனையோடு நீராடுவார்கள், அருவிகளோடு நீராடுவார்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி குன்றின் மேல், மலை உச்சியில், மலை குகைகளில் இந்த சூர் உறையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இந்த சூர் என்ற இந்த தன்மை எதனை குறிப்பிட்டிருக்கிறது? சூரை பற்றி நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்கின்றோம். இது அதற்கும் முன்பான
இந்த கற்காலத்திலிருந்து தொடங்குகின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இயற்கையை வழிபடுகின்ற மனிதனுடைய அந்த எண்ணங்களில், சிந்தனைகளில் இந்த சூர் என்பது என்னவாக இருந்திருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால், அது அந்த தொல்பழங்கால மக்களினுடைய, உலகமெங்கும் தொல்பழங்கால மக்களினுடைய அந்த ஆவி வழிபாட்டை குறிப்பிடுகிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஆவி வழிபாடு என்பது இறந்த பின்பு அல்லது தம்மோடு இறந்தவர்கள், தம்மோடு பயணித்தவர்கள், தம்மோடு வேட்டைக்கு வந்தவர்கள், ஏனென்றால் அந்த தொல்பழங்கால மனிதர்கள் பல பல கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார்கள். நடந்து நடந்து உணவை தேடி தேடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குழுவாக, கூட்டமாக சென்று கொண்டிருந்த நிலையில் அவரோடு பயணித்த ஒரு வீரமிக்க ஒருவர் இறக்கும் பொழுது அந்த இறப்பு, அந்த அவருடைய பிரிந்த ஆவி என்பது மலைமுகட்டில் தங்கும் என்பது அந்த தொல்பழங்கால மக்களின் நம்பிக்கை. இதை பற்றி தாம்சன் அவர்கள் மிக விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் இந்த ஆவி வழிபாடு இருந்திருக்கிறது. பொதுவாக நம்முடைய கிறிஸ்துவ சமயமும் இந்த புனித ஆவியினுடைய வழிபாட்டை பற்றி அது குறிப்பிடுகிறது. இது எல்லா சமயத்தாருக்கும் பொருந்துகின்ற ஒரு வழிபாட்டுத்தன்மை. இது தொல்பழங்கால மக்களிடம் இருந்து வந்தது. அந்த வகையில் இந்த பாறைகளில் ஆவி தங்கும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடையே இருக்கின்றது. ஏனென்றால் அதனை ஓரிடத்தில் நிலைநிறுத்த வேண்டும், அந்த உடலிலிருந்து பிரிந்த உயிரை ஓரிடத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதாக இந்த பழங்கால மக்கள், பழங்குடிகள் அந்த குகைகளில் சென்று இம்மாதிரியான ஓவியங்களை அவர்கள் வரைந்து வைக்கிறார்கள். ஓவியங்களை அவர்கள் வரைந்து வைப்பதனால் அதனை அந்த இடத்தில் இந்த ஆவியை தங்க செய்து அதனை வழிபடுவதாகவும் அதற்கு பலியிடுவதாகவும் இன்று வரை அந்த வழிபாட்டினுடைய எச்சங்களை நாம் கிராமப்புறங்களில் பார்க்கலாம். ஆண்டிற்கு ஒரு முறை அவரவருடைய அந்த மலைக்கு சென்று அங்கு பலி கொடுத்துவிட்டு அவர்கள் கீழே இறங்கி வருதல் என்பதை நாம் பார்க்கின்றோம். திருவண்ணாமலை பகுதி, சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் இம்மாதிரியான வழிபாடுகள் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. இவை எல்லாம் மக்களினுடைய அந்த தொல் நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த வகையில் இம்மாதிரியான இந்த வழிபாட்டு நிலை மலையில் உறைகின்ற தன்மையில், மலையில் உறைகின்ற ஒரு புனித ஆவியை, சூரை வணங்குவதாகத்தான் காட்டப்படுகிறது. அதைத்தான் நாம் சூர் என்பது என்னவென்றால், எப்பொழுது பலி கொடுக்கப்படாமல் மக்களால் வழிபடப்படாமல் அது மறுதளிக்கப்படுமோ அல்லது அது மறக்கப்படுமோ அப்பொழுது அது ஒரு எதிர்மறையான செயல்பாடுகளை, உத்திகளை கையாளும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆதலால் தான் பொதுவாக ஒரு வழிபாட்டு நிலைக்கே 2 தன்மைகளை கொடுப்பது வழக்கம். நாம் கணபதியில் கூட இதை நாம் பார்த்தோம். கணபதி என்பவரை இடர்பாடுகளை கொடுப்பவராகவும் அதன் பின்பு இடர்பாடுகளை நீக்குபவராகவும், அதே தன்மையை தான் இந்த அணங்கு என்ற தன்மையிலும் பார்க்க முடிகிறது. அணங்கு என்பது 2 தன்மையில் இருக்கும். பொதுவாக இந்த அணங்கு என்ற சொல், அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு சொல். இந்த அணங்கு என்ற சொல் 131 இடங்களில் சங்க இலக்கியங்களில் வருகின்றது. இந்த அணங்கு உடை நெடுவரை என்று, அணங்கு எங்கே இருக்கும் என்றால் அது நெடுவரையில், உயர்ந்த மலையின் உச்சியில் இருக்கும் என்பதாக சங்க இலக்கியம் காட்டுகிறது. சூர் மருங்கு அறுத்த என்று சூரை எப்படி முருகனுடைய நெடுவேல் அறுத்தது என்பதை போன்றுதான் இந்த அணங்கினுடைய தன்மையையும் இந்த நெடுவேல் தணிக்கும் என்பதாக சங்க இலக்கிய பரிபாடல் காட்டுகிறது நமக்கு. இந்த அணங்குடை வரைப்பு என்ற இன்னொரு சொல், அணங்குடை நெடுவரை என்ற ஒரு சொல், அணங்குடை வரைப்பு என்று மலையோடு தொடர்புடையதாக இந்த அணங்கு என்ற தெய்வம் உறைவதாக, அச்சத்தை தருகின்ற அணங்கு என்றாலே அணங்கிற்று என்போம். அணங்கிற்று என்றால் ஒன்றின் மேல் ஏறுதல் என்று பொருள். ஒன்றின் மேல் ஒன்றுதல், ஒன்றின் மேல் ஏறுதல் என்று பொருள். ஆக இந்த ஒன்றின் மேல் ஒன்றுதல், ஒன்றின் மேல் ஏறுதல் என்பது பொதுவாக நம்முடைய இந்த இன்றைய நாட்டார் வழக்கில் பார்த்தோம் என்றால் இந்த சாமி ஆவேசம் உறுதல், சாமியாடிகளிடம் சாமி வருதல், அருள் இறங்குதல், அருள் அணங்குதல் என்று கூறுவதுண்டு. இந்த தன்மையில்தான் பண்டைய காலத்திலிருந்து இந்த வழிபாட்டு முறை வந்திருக்கிறது. மலையில்
உரைகின்ற அந்த அணங்கு என்ற அந்த தன்மையானது, அந்த தெய்வமானது நமக்கு நன்மை செய்யும் பொழுது நன்மையையும், அவர்கள் பலி கொடுக்காமலும் அல்லது அதை மறந்திருக்கும் பொழுதும் அவர்களை அச்சுறுத்தி தண்டிக்கும் என்றும் ஒரு தொல் நம்பிக்கையின் காரணமாக அணங்கினை வழிபடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம். அதன் பின்பு சூர்மலை நாடன் என்று தலைவனை குறிப்பிடும் பொழுது சூர் உரைகின்ற மலையை உடைய நாட்டினுடைய தலைவன் என்று குறிஞ்சி திணை பாடல் குறிப்பிடுகிறது. பொதுவாக இந்த சூர் என்ற சொல்லும் அணங்கு என்ற சொல்லும் குறிஞ்சி திணை பாடல்களாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மரபாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஏனென்றால் முருகனுடைய திணையாக மலையும் மலை சார்ந்த பகுதியும், மேலும் திருமுருகாற்றுப்படை எங்கெல்லாம் முருகன் உரைகின்றார் என்பதில் முதலில் குன்றையும் அதன் பின்பு அருவிகளிலும் ஆற்றிடை குறையிலும், அதாவது ஆறு பிரிந்து நடுவில் அமைந்த மணல் திட்டு, இது போன்ற இடங்களிலெல்லாம் முருகன் அணங்குத்தன்மையோடு இருப்பதாக திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த அணங்குடை நெடுநிலை என்பதும் மலையோடு தொடர்புடைய ஒரு சங்க பாடல் வரி. ஆக அணங்கோடு தொடர்புடைய அந்த மலை குகை, அதாவது அணங்கு உரைகின்ற மலை என்று பொருள். இந்த மலைகளில்தான் இந்த மக்கள் பலியிடுவதற்காக சென்று அங்கு அந்த ஓவியங்களை வரைகின்றனர். அதாவது பூதம் புணர்த்த புதிதியல் பாவை என்று அந்த மலை குகைகளில் அவர்கள் அந்த உருவங்களை வரைந்து வைத்து அதனை வழிபடுகின்ற தன்மை இருந்திருக்கிறது. அங்கு பலியும் கொடுத்திருக்கின்றனர். இம்மாதிரியாக வரைந்து வைத்த வடிவங்களில் நமக்கு இந்தியா முழுவதும் இம்மாதிரியான இந்த தொல் பழங்கால குகை ஓவியங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் தமிழகத்தில் பொறுத்தவரை இந்த வீரர்களோடு தொடர்புடைய ஓவியங்கள் நமக்கு கிடைத்து இருக்கின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அழகர்மலை ஓவியத்தில் அந்த வீரனை காட்டுவது, சிவப்பு வண்ணத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் காலத்தால் முந்தியவை. இம்மாதிரியான ஓவியங்களில் பொதுவாக வீரன் காட்டப்படுவது ஒரு மரபு. வீரன் கையில் வில்லோடும் அம்போடும் இருப்பான், அல்லது கையில் வாள் பிடித்தபடி இருப்பான், அல்லது மாடுகளை அடக்கியபடி, மாடுகளை மேய்த்தபடி, இது போன்ற வீரர்களோடு தொடர்புடைய குகை ஓவியங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் பரவி விரவி கிடைக்கின்றன. இதை நாம் ஆவணப்படுத்தியும் வருகிறோம். அந்த வகையில் ஏன் இந்த குகைகளில் இந்த பாறை ஓவியங்கள் வரையப்பட்டன என்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலாகத்தான் நாம் இந்த சங்க இலக்கியம் காட்டுகின்ற இந்த சூர் மற்றும் அணங்கு என்ற இந்த தெய்வங்களை மக்கள், தொல் பழங்கால மக்கள் வழிபட சென்றார்கள். அந்த வழிபட சென்ற தன்மையில் அங்கு அவர்கள் முதலில் அந்த தன்மையை மட்டும் வழிபடுதல், அதன் பின்பு அந்த தன்மைக்கு ஒரு உருவத்தை கொடுத்தல். அந்த உருவத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் மனிதர்களையே, தங்களுடைய முன்னோர்களையே, நீத்தார்களையே அப்படியே வரைந்து வைத்து அதனையே வழிபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு புரிகிறது. இதில் இந்த அணங்கு என்பது ஒருவரோடு ஒன்றுதல், ஒருவர் மேல் ஏறி ஆவேசமுறுதல் என்ற தன்மைதான் இன்று வரை நம்முடைய இந்த நாட்டார் வழக்கு சாமியாடலில் ஒருவருக்கு சாமி வரும் பொழுது அவர் அந்த அந்த அணங்குத்தன்மை அவர் மேலேறி அவருடைய வாக்காக அவர் பேசுவார். இதுதான் அணங்கை பற்றிய இன்று வரை தொடர்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தொடர்ச்சி, தொல்மரபு நீட்சி. அதாவது தொல் பழங்கால தன்மை இன்று வரை மக்களிடையே எப்படி நீடித்து வந்திருக்கிறது, அது சமயங்களை சாராதவாறு எப்படி நீடித்து வந்திருக்கிறது என்பதில்தான் இதை நாம் குறிப்பாக கூற வேண்டும். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால், முருகனே முதலில் அணங்காக இருக்கிறார், அணங்கு தன்மையுடன் தான் அவர் இருக்கிறார். அந்த அணங்கு தன்மையை கொண்டவர் அவரே சூராகவும் சூரர மகளிரை வருத்துபவராகவும் தீண்டி அச்சம் தருபவராகவும் இந்த எல்லா விதமான தன்மைகளோடும் இருக்கின்ற முருகக் கடவுள் அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூறுகளின் அடிப்படையில் அந்த சூரினை தடித்த நெடுவேலாக மாறுகிறார். நெடுவேலை கையில் கொண்ட குமரக்கடவுளாக அவர் மாறுகிறார். இதுதான் இந்த வழிபாட்டினுடைய நீட்சியில்
மாறுபடுகின்ற தன்மைகளாக, சமூகவியல் தன்மைகளாக நாம் பார்க்கின்றோம். இந்த மானுடவியல் கூறுகளினுடைய முக்கியமான ஒரு பண்பாட்டு நீட்சியில்தான் இம்மாதிரியான வழிபாட்டு தொடர்ச்சி வந்து நமக்கு வருகிறது. அதாவது முதலில் அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றிய அந்த நம்மோடு பயணித்தவர்கள் இறந்து விடுகின்றன. அவர்களுடைய வாழ்த்து என்றைக்கும் நமக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அவருடைய ஆற்றல் சக்தி நமக்கு என்றைக்கும் வேண்டும் என்ற எண்ணம், இந்த எண்ணத்தின் காரணமாக அவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு தன்மை, அல்லது அவர் தம்மோடு இருப்பதாக ஒரு அச்சத்தின் காரணமாகவும் அவர்களை வணங்குதல். இது மலைகளில், ஏனென்றால் இந்த ஆவிகளை மலை குகைகளில் நிறுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. பொதுவாக இந்த கல்லில் சிற்பங்களை அமைத்தல் என்பதே இந்த தன்மையில்தான். ஏன் கல்லில் வந்து சிற்பங்களை நாம் வந்து கடவுள் சிற்பங்களை அமைத்து அதனை வழிபடுகிறோம் என்றால், அதில்தான் இந்த அணங்குத்தன்மையை ஏற்ற முடியும் என்ற ஒரு பழங்கால மக்களின் நம்பிக்கையினுடைய அடிப்படையில்தான் ஆகமங்களும் சமய ரீதியாக இந்த கடவுள் சிற்பங்களை செய்து அதற்கு நாம் வந்து உயிரூட்டி நாம் வந்து வழிபடுகின்றோம். அந்த வகையில் சூர் அணங்கு என்ற 2 சொற்களும் ஆதியில் முருகனை குறித்து இருக்கின்றன என்ற ஒரு செய்தியை நாம் வந்து இந்த உரையில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த உரையில் இந்த தொல்லியல் நோக்கில் எப்படியெல்லாம் முருகனை வந்து நாம் வந்து பார்க்க முடியும் என்பதை அடுத்த உரையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.